யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு. துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்திய அர்ச்சுனா எம்பி. யாழ்ப்பாணம் பெரிய விழான் பகுதியில் நிலத்தகராறு ஒன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட துப்பாக்கியை காட்டி பொதுமக்களை அச்சுறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரம்பரை நிலத்தை துப்புரவு செய்தபோது ஏற்பட்ட தகராறில் ஒரு குழுவினர் தன்னை தாக்கியதாகவும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளவே துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஆனால் பெண்களை துப்பாக்கி முறையில் மிரட்டியதாக அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாதுகாப்பு குறைபாடே துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணம், பாதுகாப்பு அமைப்புகள் மீது அதிபர் ட்ரம்ப் காட்டம். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பாதுகாப்பு ஓட்டைகளே காரணம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருந்த குளறுபடிகளை சுட்டிக்காட்டினார். இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கவே கூடாது, பாதுகாப்பு குறைபாடு இதற்கு முக்கிய காரணம். ஒரு நபர் எவ்வளவு தூரம் ஆயுதத்துடன் நெருங்க முடிந்தது, எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் இந்த சம்பவத்திலிருந்து ட்ரம்ப் காயமின்றி தப்பியது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிம்மதி தெரிவித்துள்ளார். எனது நண்பர் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ள பிரதமர், வன்முறைக்கு எதிராக அமெரிக்காவிற்கு இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்தினார். கைது செய்யப்பட்டுள்ள கோல் தோமஸ் ஆலன் என்ற நபர் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வந்ததாக அமெரிக்க வழக்கறிஞர் ஜெனின் பிரோ தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் ரகசிய சேவை மற்றும் உள்ளூர் காவல்துறை இதுகுறித்து உயர்மட்ட விசாரணையை தொடங்கியுள்ளன. சோதனை சாவடியில் துப்பாக்கிதாரி தடுத்து நிறுத்தப்பட்டாலும் அவர் அந்த பகுதி வரை வந்தது எப்படி என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொலம்பியாவில் பயங்கரம் வெடிகுண்டு தாக்குதலில் 13 பேர் பலி. FARC அதிருப்தியாளர்கள் மீது குற்றச்சாட்டு. மேற்கு கொலம்பியாவில் நடத்தப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த வெடிபொருள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் பொதுமக்களும் அடங்குவர் என அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து வருகின்றனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு FARC அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற அதிருப்தி குழுவினரை காரணம் என அந்நாட்டு அரசாங்கமும் பாதுகாப்பு துறையினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். 2016 அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்த இந்த அதிருப்தி குழுவினர் அந்த பகுதிகளில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இதுபோன்ற வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள கொலம்பிய அதிபர் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்த உத்தரவிட்டுள்ளார். மேற்கு கொலம்பியா பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வான்வழி கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதுடன் கொலம்பியாவில் நிலவும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.